பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலம் தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்கலாம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, உன் வஸ்திரங்கள் எப்பொழுது வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக அப்படின்னு பிரசங்கி எழுதியிருக்கிறாருங்க. அப்படின்னா உன் வஸ்திரம் எப்பொழுது என்ன பண்ணக்கூடாது, அழுக்கா இருக்கக்கூடாது, வெள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கி சொல்றாரு பாருங்க. அப்படின்னா என்னங்க, நம்ம டெய்லி நம்ம துணி போடுறோம், அழுக்காயிடுது, அதுக்கப்புறம் சோப் போட்டு என்ன பண்ணிடுறோம், நம்ம துவைச்சி அதை சரிப்படுத்திடுறோம். ஆனால் நம்ம ஆவி ஆத்துமா சரீரத்துக்கு என்ன போடுறதுன்னா, டெய்லி ஆண்டு சமூகத்தில் காலையில் சாயந்தரம் உட்காந்து நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கணும். நம்ம சோதர கெட்ட வார்த்தை பேசியிருப்போம், கண்ணு தப்பு பண்ணியிருக்கோம், கை தப்பு பண்ணியிருக்கோம். ஆண்டு சமூகத்துக்கு முன்னாடி நம்ம ஆவி ஆத்துமா என்ன பண்ணினோம், பரிசுத்தப்படுத்திக்கணும். அதுதாங்க வஸ்திரம், தூய்மையான வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம். அது இல்லாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாவ அறிக்கை செய்து விட்டுட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். நித்தியத்துக்கான வழியை நம்ம என்ன பண்ணணும், சுதந்திரத்துக் கொள்ளணும். அதுதாங்க வெண் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் எப்படி கிடைக்குன்னா, நம்ம ஆவி ஆத்துமா கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். உலகத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, ஒப்பு கொடுக்கக்கூடாதுங்க. லூக்கா 19ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் 10 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இங்க சக்கேயு, அவரு டாக்ஸ் கலெக்டர், வருமான அதிகாரி, பணம் இருக்குது, படிப்பு இருக்குது, ஆனா அவருக்கு என்ன இல்லை, நிம்மதி இல்லை, ரட்சிப்பு கிடையாது. அதனால இயேசுவை தேடி போறாரு. போகும்போது ஆனா இயேசுக்கு தெரியாது, இவருக்கு மட்டும்தான் தெரியும். திரளான கூட்டம் வராங்க, நம்ம போய் எப்படியா இயேசப்பா கிட்ட போகலாம் அப்படின்னு வராரு. போய் சோதரர் என்ன பண்றாரு, அந்த நிம்மதியை கேட்டு வாங்குறாரு. உடனே இயேசப்பா என்ன பண்றாரு, அவர்கிட்ட வந்து நீ வா. அவர் என்ன பண்ற, பாவம் அறிக்கை செஞ்சிடறாரு. நான் எத்தனையோ பேர்கிட்ட அடியாயமா வட்டி வாங்கினேன், நான் தானே திரும்ப கொடுத்துட்றேன், நான் இனி என் தப்பு செய்ய மாட்டேன் உணர்ந்துடுறாருங்க. அப்பதான் ஏசப்பா அவங்க வீட்டுக்கு போறாரு. இவர் ஆபிரகாமுக்கு இழந்து போன அந்த சமாதானத்தையும் நிம்மதியும் திரும்ப ஏசப்பா என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. வேற எங்க போனாலும் காசு கொடுத்தாலும் கிடைக்காதுங்க, ஏசப்பா கிட்ட மட்டும்தான் கிடைக்குங்க. வேற எங்க போனாலும் நீங்க கிடைக்கவே கிடைக்காது. தயவு செய்து உங்க ஆவி ஆத்துமா டெய்லி என்ன பண்ணுங்க, ஏசப்பாவுக்கு ஒப்பு கொடுங்க. உலக பெண்ணுகிட்ட, பையன்கிட்ட, பணத்துக்கிட்ட கொடுக்காதீங்க, அது பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஏசப்பா மாத்திரம் தான் தருவாருங்க. லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 42 43, இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைய வேண்டும், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாம் அவரை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். பாருங்க, அவருக்கு என்ன இல்லை, பார்வை இல்லை, குருடனா இருக்கிறாரு. அவர் விசுவாசமா நீ என்கிட்ட இருக்கிறியான்னு கேட்கிறாரு. என்ன நம்புறியா, நான் தான் ஏசு அப்படின்னு நம்புறியா அவர் கேட்குறாரு. ஆமா ஆண்டவரே. உடனே பார்வை அடைஞ்சு சந்தோஷமா போறாங்க. அப்போ உனக்கு கண்ணு தெரியலையா, காது கேட்கலையா, மற்றபடி என்ன பிரச்சனையானாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் அந்த ரட்சிப்பை தருவாரு, பரலோகத்து வழிகளை நமக்கு திறப்பாரு. என்னன்னா என்ன தெரியுமா, காலையிலையும் சாயந்தரம் ஆண்டு சமூகத்துல உட்காந்து பாவ அறிக்கை செஞ்ச உடனே ஆண்டவருடைய அபிஷேகம் நம்ம மேல இறங்கும், அந்நிய பாஷைகள் இறங்கும், அபிஷேகம் இறங்கும். அந்த நாள் முழுக்க, அந்த வாரம் முழுக்க, மாசம் முழுக்க நம்மளை நடத்தும். ஆண்டு சமூகத்துல உட்காரன்னா என்ன கிடைக்காது, அந்த எண்ணெய் நம்ம தலையில என்ன சாமுவேலு தாவீதுக்கு அபிஷேகம் பண்ணாருங்க, அவர் ராஜாவாக உயர்த்தப்பட்டாருங்க. இப்படி நிறைய பேரு ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்று ராஜாவா இருக்கிறாங்க, தீர்க்கதரிசியா இருக்கிறாங்கங்க. இன்னைக்கு நீயும் நானும் இந்த உலகத்துல குடும்பம் நடத்துறதுக்கு தேவனுடைய அபிஷேகம் வேணும், அந்த வஸ்திரம் வேணும், வெண் வஸ்திரம் நமக்கு வேணும். அது எங்க கிடைக்குன்னா, ஆண்டு சமூகத்துல உட்காந்து காலையில செபிக்கும் போது ஆண்டவர் அதை கொடுப்பாரு, நமக்கு கொடுப்பாரு, நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுப்பாரு, நம்ம சொல்றவங்களுக்கு கர்த்தர் அதை தருவாரு. அதுதாங்க வெண் வஸ்திரம். தலைக்கு எண்ணெய் குறையாமல் இருக்கணும், உன் உள்ளம் பரிசுத்தமா இருக்கணும். ஏசப்பா என்ன பண்றாரு, பரிசுத்தமா இருக்கு, நான் பரிசுத்தர் ஆகிய நீங்களும் பரிசுத்தரா இருங்கள். அப்ப நம்ம எல்லா காரியங்களிலும் நம்ம உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறோம். அதுதாங்க வெண் வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை நாம் தரித்து கொள்வோம். கர்த்தர் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம செபிக்கலாம். எங்களை அதிகமா நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, அப்பா அந்த பிள்ளைகளை எல்லாம் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குறேன். அப்பா வஸ்திரம்
ஆண்டவரே பழையதாய் போகாதபடிக்கு தினமும் புதுப்பிக்கணும் ஆண்டவரே. பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே புதுப்பிக்கணும் ஆண்டவரே. கேட்காதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட, இதை கேட்டு ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. அந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் தருவீங்க, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தருவீங்க ஆண்டவரே. டெய்லி உண்மை துதிக்கணும், செபிக்கணும். அப்போது நீ எங்க பிள்ளைகளை வேலை எடுத்து காத்து கொள்வீங்க ஆண்டவரே. அப்பா உடைய ரட்சிப்பின் பேழைக்குள்ள கூட ஆண்டவரே நாங்கள் கடந்து வருவோம் என்ற நிச்சயத்தோடு ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் நம்பிக்கையோடு இருக்கிறப்பா. அந்த வெண் வஸ்திரம் டெய்லி எங்க ஆவி ஆத்மா பரிசுத்தப்படுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக அப்பா. புற ஜாதி பிள்ளைகள் கேட்கிறவர்கள் ஆண்டவரே அப்பா மனசை ஆண்டவரே வெண்மையா வச்சுக்கிட்டோம். பாவ அழுக்கெல்லாம் கலைச்சி ஆண்டவரே, பாவம்னா தெரியும் ஆண்டவரே, எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவரே. அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகி கர்த்தரை ஏற்றுக்கொள்ள பரலோகத்துக்கு தகுதியாக நீங்க உதவி செய்வீராக என்று ஆண்டவரே இந்த பிள்ளைகளை மனதார நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.